இந்த ஷோல த ஓல்ட் காட் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் 2020 வெளிவந்த படம். இந்த படத்தினுடைய பார்ட் 2 இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. சோ அந்த சோல்ஜர்ஸ்ல ஒரு முக்கியமான நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டி. சோ இவங்க ஸ்டார்டிங்ல ஒரு மிஷன்ல ஈடுபடுறாங்க. சோ அந்த மிஷன்ல ஈடுபடும் போது ஸ்டார்டிங் சீன்லயே 4 பேரும் சுட்டுக் கொல்ல போறாங்க. என்னடா இது ஆரம்பத்திலேயே இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த 4 பேரும் உயிர் தெரிந்து வராங்க. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு சூப்பர் பவர் இருக்கு அப்படிங்கிற விஷயம். சோ அப்படியே கட் பண்ணா ஆப்கானிஸ்தான்ல நெயில் அப்படிங்கிற ஒரு சோல்ஜர் இதே போல சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அவங்களும் மீண்டும் உயிர் தெரிந்து வராங்க. சோ இந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிக்கு தெரிய வருது அவங்களுடைய கனவுல. சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சோ அந்த நெயிலை எப்படியாவது மீட்டெடுத்து தன்னுடைய குரூப்ல சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. சோ அதுக்காக ஒரு ரெஸ்கியூ மிஷன் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றாங்க. அப்படி அந்த நெயிலை தன்னுடைய குரூப்ல சேர்த்து கொண்டதுக்கு பிறகு சோ அந்த குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் சோ அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது இந்த இம்மோர்டாலிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த அழிக்க முடியாத ஒரு பவர் இருக்கு இல்லையா, சோ அந்த பவரை யாரு அடையணும்னு நினைக்கிறா. சோ அதனால இந்த குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, சோ அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் த ஓல்ட் காட்.